அப்படி தன் சகோதரனாவே வச்சு காப்பாற்ற என்ன இது மாதிரி காப்பாற்றணும்னு கேட்கிறாரு. சகோதரனுடைய பாசை தாங்காத சுக்ரீவனை காப்பாற்றி வேண்டியவனா பண்ணிக்கிட்டே அப்படி காப்பாற்றி பின்னோடு வச்சுக்கிட்டு அவனை பெருமைப்படுத்தி அவ்வளவு சேனைகளும் வர சுக்ரீவன் காலில் விழுந்து இப்பவே யுத்தத்துக்கு புறப்படுவோம் சேனையெல்லாம் வந்துட்டு யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்ன பண்ணுவோம் சொல்ற அளவுக்கு சொன்னார் சுவாமி. நியாயதாம் சௌமிய வைதேகி இது ஜீவதி வானவா சச்ச தேசோ மகாப்ராஜ்ஞா யஸ்மின் வசதி ராவண அபிகம்யது வைதேகி நிலையம் ராவணஸ்யதோ பிராப்தகாலம் விதாஸ்யாமி தஸ்மின் காலே சரத்வயா. சுக்ரீவா, சீத்தை உயிரோட இருக்காளா இல்லையா எங்க இருக்காங்கிறத முதல்ல உன் சேனையெல்லாம் தெரிஞ்சுன்னு வரட்டும். அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம் யுத்தத்துக்கு போகலாம், என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் பேசிப்போம். முதல்ல இந்த சேனைகளையெல்லாம் 4-10 திக்குக்கு அனுப்பு. உனக்கு தான் விஷயம் தெரியும். எங்க அனுப்பி சீத்தை உயிரோட இருக்காளா, இருந்தா எங்க இருக்கா இங்கிறத தெரியும். ரொம்ப சரியும். ககுவி குளிச்சப்பான மைசிலி உடனே சேனைகளெல்லாம் பிரிச்சாரு. வினத்தன்னு ஒரு சேனாபதி, கோடிக்கணக்கான வானர வீரர்களுக்கு தலைவன். அவனை கூப்பிட்டார் சுக்ரீவன். கிழக்கு திக்கில போய் சூரிய உதய பருவத்தை பர்யந்தம் சீத்தை எங்கெங்க இருக்கான்னு பார்த்து தேடு. மருதிம் பிரேதபர்த்து. உடனே தெற்கு திக்குக்கு அங்கதன், ஜாம்பவான், தாரன், நலன், நீலன், பனசன், ஹனுமான், மகாவீராளை எல்லாம் சேர்த்தார். தெற்கு திக்கில யமனுடைய ராஜதானி பர்யந்தம் போய் தேடுமா. தெற்கு திக்குக்கு வாழ அனுப்பிச்சார். வருணதிசி சுஷேணம். சுஷேணம்னு மகாவீரன். அவனை கோடிக்கணக்கான சேனைகளோட வருணதிசி அஸ்தமன பர்வத பர்யந்தம் ஒரு இடங்கள விஸ்தாரமா சொல்றார் சுக்ரீவன். நாம அதை சொல்ல முடியாது, சர்க்க கணக்கா இருக்க வால்மீகி. ஒரு இடமும் புள்ளிபுத்திர இடமா கூட அழகா சொல்றார். தெற்கு திக்கில சொல்றது காவேரி தீரம் சொல்றார், கோதாவரி நதிக்கரை சொல்றார், தாமிரபரணி நதிக்கரையெல்லாம் சொல்றார். காவேரி கரையெல்லாம் ஒரு இடம் விடாது தேடு, தாமிரபரணி நதிக்கரையெல்லாம் தேடு, பாண்டி தேசத்தில் அங்கே என்னென்ன இடங்கள்லாம் தேடு. அங்கே அதோட கூட ராவனுடைய பட்டினம் லங்கைன்னு தெற்கு திக்கிலாம் இருக்கு. அங்கே கொஞ்சம் நீ அந்த பக்கம் போக முடியாது இருக்கும். போகிற பாதையிலே நிழல இழுக்கிற சில ராட்சசிகள்லாம் இருக்கா, எல்லாம் ஜாக்கிரதா சில பூதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்புறேன். இதே மாதிரி மேற்கு திக்கிலே சதபலஞ்ச, சதபலின்னு சொல்றா, சதபலன்னு உனக்கு ஒரு பேர் சொல்ற. அவனே மேற்கு திக்கு அனுப்பினார். வருணதிக்கு சுஷேணனை மேற்குக்கு. ஹரிதி சதபலஞ்ச பிராகிணோது. வடக்கு திக்கு சதபலிங்கிறது. இப்படி அனுப்பிச்சு ஒரு இடம் விடாத ஜாக்கிரதையா தேடுவோம். எல்லாத்தையும் குறிச்சு சொல்லிவிட்டு ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் தேடிட்டு வரணும். அப்படி ஒரு மாசத்துக்குள்ளே தேடலைன்னா ஒரு மாசத்துக்குள்ள வந்து சேரும். ஒரு மாசம் கிரமிச்சு தேடவும் இல்லை, ஏதோ நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் செகண்ட் ஷோ பார்த்தேன்னா தலையை வாங்கிவிடுவேன். ஒரு மாசத்துக்குள்ள திரும்பி வரணும் எல்லாரும், காரியம் ஆகலைன்னா. ஒரு உத்தரவு போட்ட. உத்தரவு போட்டு எல்லாரும் புறப்படுறாங்க. விசேஷமா ஹனுமாரை ஹனுமார்ட்ட வந்தா சுக்ரீவன். அஞ்சனேயரே நேரம் வர நூமோனந்தரிக்ஷேவா நாப்சுவாம் நாமரஹாலயே. ஆஞ்சநேயே துய்யேவ ஹனுமன் அஸ்தி பலம் புத்தி பராக்கிரமः தேசகாலான் விருத்திச்சா நயஷ்ட நய பண்டிதா. முடத்தலாம் நல்ல புத்திசாலித்தனம், புத்தி இருக்கு, பராக்கிரமம், இடத்துக்கும் தேசத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தபடி அனுசரித்து போகிற ஒரு சாமர்த்தியம், பராக்கிரமம். சரீரத்தில் பலம் இருந்தால் போராது, இந்த புறத்தியானை சந்தர்ப்பம் பார்த்து ஜெயிக்க வேண்டிய சந்தர்ப்பம். தேச காலான விருத்திச்சா, எந்தெந்த இடத்துல பின்வாங்கணும், எங்கெங்க சமயம் பார்த்து நாம் போகணும், எல்லாம் மட்டும் இருக்கு. அதோடு இல்லை, நீர் எந்த இடத்துலையும் சஞ்சரிக்கிற சக்தி ஆஞ்சநேயர் உமக்கு இருக்கு. நான் ஆகாசத்தில் சஞ்சரிப்பேன், அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிப்பேன்,
மேகமண்டலத்துக்கு மேல அம்பரே நாமராலயே தேவலோகத்திலாம் சஞ்சரிக்கிற சக்தி இருக்கு உமக்கு. ஜலத்துக்குள்ள சஞ்சரிக்கிற சக்தி இருக்கு. கதிர் வேகச்ச தேஜஸ்சா லாகவஞ்ச மகாகபே. கதி, வேகம், தேஜஸ்வி எல்லாம் இடத்துல. ஆகையினாலே நீர் ஒரு இடம் விடாத தெற்கு திக்கில் அந்த இடங்கள்லாம் முக்கியமா தேடும். அங்கதான் ராவணனுடைய பிரதானமான பட்டணம் இருக்கு அப்படின்னு ஹனுமார்கிட்ட கொஞ்சம் விசேஷிச்சு தனியா கூப்பிட்டு, சுக்ரீவ மகாராஜா இது ஒரு இடம் விடாத ஜாக்கிரதையா தேடணும், உங்களிடத்துலாம் காரிய சித்தி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரமூர்த்தி உட்காந்துருக்கார். எல்லாரும் புறப்பட்டு போறார். புறப்படுற போது ஹனுமார் மட்டும் இங்கேருந்து வந்தார். ராமச்சந்திரமூர்த்தி ஒரு தரம் பிரதட்சணம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணோன்னு இப்படி கிட்டக்க நிற்கிறார். வாழ்ந்தார். பகவான் நம்ம விரல்ல இருந்து ஒரு மோதிரத்தை கேட்டினார். ததுதஸ்ய தத பிரீதா ஸ்வனான் கோபசோபிதம் அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்தியா பரந்தபா. இந்த மோதிரத்தை கட்டி ஹனுமார் கையில் விட்டார். அவரும் வாங்கிக்கிட்டார். இது என்ன தெரியுமா? என் பேர் போட்டிருக்கு தெரியுது. அனேனத்வான் விஷாலாட்சி சின்னேன ஜனகாத்மஜா மத்சகாசாதி அனுப்பிராப்தம் அனுத்விக்னா அனுபஷ்யதி. நீ அவசியமா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ சீதையை பார்ப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நீ தான் சீதையை பார்க்க போறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ சீதையை பார்க்கிற சமயத்தில் உனக்கு என்னுடைய சமீபத்திலிருந்து நீ வந்தவன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரணுமே. இதுக்காக இந்த மோதிரத்தை காமி. விவசாயச்சே வீரா சத்வயுக்த விக்ரமாக சுக்ரீவஸ்ய சந்தேஷா சித்திம் கதையதீவமே. நீ எனக்காக நீ எடுத்துட்டு இருக்கிற ஒரு முயற்சியும் உன்னுடைய சத்வ குணம் உனக்கு மேல் நோக்கி நிற்கிறதும் உன்னுடைய பராக்கிரமமும் பார்க்கிற போது சித்திம் கதையதீவமே. நீதான் இந்த காரியத்தை சாதிப்பேன்னு எனக்கு தோன்றது. ஆகையினாலே இந்த மோதிரம் கையில் இருக்கட்டும். ஹனுமார் கையில் மோதிரத்தை கொடுத்தேன். பிரதட்சண நமஸ்காரம். ஜே ரகுவீர சமர்த்தான். 4 திக்குக்கு வீரால் பட மனவனாதுனி மனிதியே நசிய மனவனாதுனி மனிதியே நசிய மனவனாதுனி மனிதியே நசிய ஜானகி தேவினி தூதுட கோரகை ஜானகி தேவினி தூதுட கோரகை வானரநாதுனி வச்சனமுகை கொலி வானரநாதுனி வச்சனமுகை கொலி பெடலில் வேகமே ஓவன சருளமு பெடலில் வேகமுதோ வன சருளி நலநீலாங்கத ஜாம்பவந்த கஜ நலநீலாங்கத ஜாம்பவந்த கஜ ஜவயங்கர பவன பவன சுதா குரு கவயங்கர பவன சுதா குரு ரணிகுல ஜலே தசி ராகவதானந்த ரணிகுல ஜலே தசி ராகவதாயுர கமலமுனாமதி கடலனிதயம கமலமுனாமதி கடலனிதயம. நாலு திக்கிலையும் புறப்பட்டவாள் அங்கங்க தேடிவிட்டு 29ஆம் தேதியே அவள் கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டா. பாக்கி திக்கில் இருந்து மேற்க போனவள், கிழக்க தேட போனவாள், வடக்க போனவாள். எல்லா இடமும் பார்த்தோம். அங்க ஒரு இடத்துலயும் சீத்தையை காணணும். தெற்க புறப்பட்டாலே ஹனுமான், அங்கதான் ஜாம்பவத் புறப்பட்டியெல்லாம். இவாள் அங்கங்கே தேடிக்கிட்டே வர அநேக நதி தீரங்கள், உத்தியானவனங்கள், பர்வத சிகரங்கள், பெரிய அரண்யங்கள், காடு மலையெல்லாம் தேடிக்கிட்டு சின்ன இடம் விடாது தேடிக்கிட்டே வர. அகோராத்திரம் தேடுறேன். அப்படி தேடிக்கிட்டே வர்ற போது ஒரு பயங்கரமான ஒரு அரண்யம். அந்த அரண்யத்துக்குள்ள வர ஒரு செடி கூட கிடையாது, தீவிர நிழல் கிடையாது, தீவிர தீர்த்தம் கிடையாது, ஒரு தங்குவம்னா நிழல் கிடையாது, ஆகாரத்துக்கு ஒரு பச்சளை கூட கிடைக்கும். இப்படியே ஒரு காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாலும் மறுபூமி மாதிரி. அந்த காட்டுல கண்டூர் ஒரு மகர்ஷிக்கு 10 வயசு பையன் தவறி போட்டாமா.
அந்த பையன் தவி போனதுக்காக அந்த பிரதேசத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு அவர் சாபம் கொடுத்துட்டார். அப்படி ஒரு இடத்துல வந்து தவிச்சு திண்டாடி அங்கே இருக்கிற இடங்கள்லாம் ஒன்று விடாத தேடிட்டான். தேடி விந்திய பருவத்தினுடைய சமீபம் வந்து சென்றார். விந்திய பருவத்துக்கு வந்து சென்றார். விந்திய பருவத்தில் ஒரு சின்ன இடம் விடாத மேடு கல் குகைகள் அப்படி தேடி தேட 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 சளைச்சு போயிட்டார். நல்ல வெயில் வேலை, மணி 12:30 மணி 1 மணி இருக்கும். அவளுக்கு பசி தாகம் தாங்கலை. தஸ்தே எல்லாரும் உட்காந்துட்டான். ரொம்ப பசியா இருக்கேன்னா தாகமா இருக்கேங்கிற, கொஞ்சம் தீர்த்தம் இருந்தாலாவது சாப்பிட்டு மறுபடியும் தேடுவேங்கிறாளாம். அது தானே காணும்னு தேடுற, இருந்தால் நான் கூட எல்லாருமே தீர்த்தம் சாப்பிடலாம், ஒரு இடத்த காணுமே. அப்போ அவங்க ஒரு பெரிய குகை, சில பட்சிகள் எல்லாம் ஓடி வருது, சில பட்சிகள் அந்த பாதையா போறது. அதை பார்த்தா வர பட்சிகளுடைய மூக்குல ஜலம் இருக்கு, போற பட்சிகள் இந்த தீர்த்தத்துக்காக போறது. அங்க ஏதோ தீர்த்தம் இருக்கு அந்த பக்கத்துல, அந்த இடத்த தேடிட்டு வந்தா ஒரு பெரிய குகை. விகிருதம் விலம் துர்கம் ரிக்ஷபிலம் நாம தானவே நாபிரட்சிதம். ரிக்ஷபிலம்னு பேரு ஒரு பெரிய குகை. குகை பெருசுன்னு சொன்னேனே தவிர ஒருத்தர் தான் உள்ள போலாம், சின்ன அதுக்குள்ள சில பட்சிகள் போறது காஞ்ச மூக்கு, வரோது மூக்கு நிறைய ஈரம், ஒரு பொட்டு 2 பொட்டு ஜலத்தோட வருது. அப்போ அதுக்குள்ள ஜலம் இருக்கடான்னு எல்லாரும் தீர்மானம். அப்ப சரி, நாம் உள்ள போனா எப்படியாவது தாகத்துக்கு குளம் இருக்கா போட்டு தீர்த்து சாப்பிடுவோம். அப்ப போவோமேடான்னா, இப்ப நீ போய் நானும் வரேன். ஒருத்தர் தான் போலாம். சரி, ஒருத்தர் போக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பிடிச்சுக்கிண்டு போறான். கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரே இருட்டு. அந்யோன்யம் சம்பரிஷ்வஜ்ஜா ஜக்மூ யோஜன. ஒருத்தர் வாழ ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். பள்ளம்டாங்கிறான், விழுந்துடாதேங்கிறான், என்ன இழுக்காதேங்கிறான், கீழ் தள்ளாதேங்கிறான். போயிட்டே நல்ல இருட்டு, கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரு யோஜனை தூரம் போனாலாம், 8 மைல் போயிட்டாரு. தெரியாத்தனமா வந்துட்டோம், திரும்பி போடலாம்னா திரும்ப முடியலையாடாங்கிறான். சரி, வந்துட்டோம், ஒரு மாதிரி போயிடுவோம்டாங்க. இந்த 8 மைல் தாண்டி உள்ள வரவும் ஒரு பெரிய பிரகாசம், வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சு. ஒரு வெளிச்சம் தெரியறதான் நான் பொழைச்சோம்டான்னு எல்லாரும் அந்த இடம் வந்து இவ்வளவு சேனையும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரணும்னா இத்தனை நாய் ஆயிருக்கணும் பார்த்து. இவ்வளவு பேர் இந்த உள்ளுக்குள்ள வந்தா பிரகாசமா இடம் நல்லா விஸ்தாரமா தெரியுது. ஏராளமான தோப்பு துறவுகள், ஏராள கட்டடங்கள், நவரத்னமயமான கட்டடங்கள், விமான பர்னிச்சர்லாம் நிறைய இருக்கு. அந்த கட்டடத்து பக்கம் பார்த்தா அங்கங்க பழங்களை குப்பலா குமிச்சு வச்சு, திராட்சை, பனசம், அநேக விதமான பழ வர்க்கங்கள்லாம் ஏராளமா ஸ்டார்ட் பண்ணி கிடக்கு. பெரிய பாத்திரங்கள்லாம் நிறைய தேன் அங்கங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இதை பார்த்தால் வாழ்ற விழாலாம் அவளுக்கு அதுதானே முக்கியமா வேணும். அவனுக்கு சாப்பிட்டு விடலாமான்னு நினைக்கிறான். திடீர்னு சாப்பிட்டா என்ன ஆயிடுமோ விசாரிச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். தாகத்துக்கு தீமான குளங்கள்லாம் இருக்கு. அந்த குளத்துல மீனெல்லாம் தங்கமயமான மீன்கள், நவரத்னமயமான படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டு ஓரமா குளத்துங்கரில் உட்காருவதற்கு அங்கங்க மேடைகள் போட்டுருக்கான். ரொம்ப அழகா இருக்கு, அழகான சோலை. இந்த கட்டடங்களை எல்லாம் பார்த்துன்னு வரா. தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரங்கள், பெரிய பெரிய டேக்ஸா, அவ்வளவு ஏராளமான லட்சக்கணக்கான பேர் சாப்பிடலாம். அவ்வளவு பதார்த்தம் இருக்கு. ஒரு ஆசாமியை காணும், கேட்டுக்கிட்டு தான் சாப்பிடணும். யாருக்கு என்ன ஆகுமோ கத்தின்னு யாருக்கும் பயமா இருக்குமோ இல்லையோ. பசியோடய ஒருத்தன் இடத்துக்கு போறான். பசி உத்தரமில்ல, ஒரு தட்டில் பதார்த்தம் இருக்குன்னா உத்தரமில்லாதனால இதோ பாயசமா இருக்குமோன்னு பயந்துனா ஓடுவான், பயப்படுறான். அப்படியே சுத்திக்கிட்டே வர போது அங்க ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்கா. ஒரு மண்டபத்துல இடுப்புல காஷாய வஸ்திரம் கட்டின்னு இருக்கா, கையில ஒரு ஜப்ப மாலை வச்சுட்டு இருக்கா. அந்த சுத்த பிரம்மமான பகவான தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காளா. பானுகோட்டி பானுகோட்டி நிருபம பிரம்மணி சம்சர்கா சதித ஜடா பாரோதாரா ரத்ராட்சமணி அமாலோச்ய ததா ஹனுமான் பிரவாச்சேதமகோ மதிமான் அமாலோச்ய ததா ஹனுமான் பிரவாச்சேதமகோ மதிமான் பானுகோட்டி சமவர தேகா தலையில ஜட்டை, இடுப்புல காஷாய வஸ்திரம், கோட்டி சூரிய பிரகாசமான சரீர காந்தி, கையில ஜப்ப மணிமாலை, அந்த
பகவான தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஒரு ஸ்திரீயை பார்த்தாளா, ஒரு அம்மா உட்காந்துருக்காடான்னு. இந்த அம்மாவை போய் கேட்டா தேவையில்லடான்னு. யாருக்கும் தைரியம் இல்லை. ஆஞ்சநேய சுவாமி தான் தைரியமா இருந்தார். ராமாலோக்கிய ததா ஹனுமான் அகோ மதிமானி. அம்மணி, தாங்கள் ஆறு? நாங்கள்லாம் வாண்ட வீராதி பசி தாகத்தினாலே பீடிக்கப்பட்டு இந்த இடத்துக்குள்ள குகவியா இங்கே வந்தோம். ஏராளமான கட்டடங்கள் இருக்கு, ஏராளமான பழ வர்க்கங்கள், தேன்கள், மதுக்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு மனுஷாலையும் காணும். இது எங்களுக்கு பசிதாகத்தினாலே நாங்கள் பீடிக்கப்பட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் சாப்பிடலாமா என்ன உங்களை கேட்கணும்னு. தாங்கள் ஆரே இங்கே இருக்கே, என்ன சமாச்சாரம், இது என்ன விசேஷம், நாங்களாம் இதை சாப்பிடலாமா? அப்போ அந்த அம்மா சொன்னா, நீங்கள்லாம் இதை சாப்பிட்டு வாங்க, நான் அப்புறம் எல்லாம் பேசுவேன். இதே சாப்பிடலாம்டான்னா அப்புறம் சமிருத்தியா எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அவங்க அம்மாட்ட வந்து உட்காண்டா. நீங்கள்லாம் ஆறுன்னு கேட்டேன். நாங்கள்லாம் அயோத்தியாட்டுக்கான ஜெகத் சக்கரவர்த்தியினுடைய குமாரா 2 பேரும் வனவாசத்துக்கு வந்தா. இந்த கதையை ஒப்பிச்சாங்க. சீத்தையை ராவணன் தூக்கி விட்டான். ராவணனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக 10 திக்குகளுக்கு வான்ற வீரால் கலந்திருக்கா சுக்ரீவனுடைய ஆட்சி பிரகாரம். அதில் நாங்கள்லாம் தெற்கு திக்குக்கு புறப்பட்டோம். பசிதாகத்தினாலே தாங்க முடியல. தாகம் இங்கே தீர்த்தம் இருக்கும்னு சொல்லி பட்சிகள் வந்த ஒரு மார்க்கத்தை தெரிஞ்சு உள்ளே வந்தோம். இங்கே எல்லாத்தையும் பார்த்தோம், எங்களுக்கு பயமாக இருந்தது. இப்போ உங்கள் அனுமதியும் வேலை நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாயிடுச்சு. தாங்கள் யாரும் என்னன்னு அனுமதி प्रियाणि सावर्णि सुता स्वयं प्रभाते साधी प्रभाति लावर्णि सुता स्वयं प्रभाते साधी प्रियाति सावर्णि सुता स्वयं प्रभाते साधी सजा कविवायरकानि कई सजा कविवायरकानि कलियज सदयादा वायरकानि மயன் ஒரு அசுரன், அசுர தச்சனவர். அவர் ஹேமேங்கிற பத்தி ஒரு ஸ்திரீயோட கூட இந்த இடத்தை தன்னுடைய தபோபலத்தினாலே தன்னுடைய மகிமையினாலே மாயினாலே சிருஷ்டிச்சுக்கிண்டு இந்த உத்தியானவனம், இந்த கட்டடம், இந்த பாத்திரங்கள், இந்த வைபவங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிண்டு அசுர இவனவன் அந்த ஹேமேங்கிறவரோட சௌக்கியமா இருந்தார். அந்த ஹேமையினுடைய வேலைக்காரி நான் சுயம்பிரபேன்னு பேர். எனக்கு பிரம்மா வரத்தினாலே அவர் சௌக்கியமா இங்க இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தினாலே அவர் அடிச்சு கொன்னுட்டாங்க. புருஷன் இறந்து போகவும் ஹேமையும் வானவியோகத்தை அடைஞ்சாள். என்னுடைய தோழி ஹேமையானவள் தான் இறந்து போறதான காலத்துல இந்த உத்தியானவனம் தோட்டம் துறவெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு எனக்கு என் பேரில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டா. நான் இது யாராவது சாதுக்குள் வந்தால் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படணும்னு நானும் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள்லாம் ராமகாரியத்துக்காக வந்தேடா, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிடுங்க. இன்னொரு தடவை மறுபடியும் சாப்பிட்டா யாரும் சாப்பிட்டு எங்களை எல்லாம் எப்படியாவது வெளியில் கொண்டு விட்டுட்டா தேவையில்லையே. அதான் நடக்காதீங்க. இதுக்குள்ள வந்தவன் மறுபடியும் இந்த பாதவியாக வெளியில உயிரோட போகவே முடியாதுன்னா என்ன இப்படி சொல்றேடே, நீங்க மனசு பண்ணி எப்படியாவது பண்ணு. நான் எப்படியாவது உங்களை கொண்டு விடதான் உத்தேசிச்சு விட்டேன். அதுக்கு பயப்பட வேண்டாம், சாதாரணமாக ஒருத்தராலையும் போக முடியாதுன்னு சொன்னேன். ஒரு காரியம் பண்ணுங்க, நான் எல்லாரையும் வெளியில கொண்டு விடுறேன். எல்லாரும் கண்ணை முடியுங்க, விஷா முடிக்கிறேன். கண்ணை முடிக்கிறேன்னு அப்படி இந்த கிடுக்கொழியா பார்க்கப்படாது. யாராவது பார்த்தாலும் இங்கே இருந்துருவேன். அவன் இறைக்கு கண்ணை முடியும். தத சம்மீலிதா சர்வே சுகுமாராங்குளை கரைக்கு நிமேஷாந்தர மாத்திரேன விலாதி உத்தாரிதாக. கண்ணை இருக்க மூடிக்கணும். கண்ணை திறங்கோன்னா இன்னும் தெரியல. கண்ணை திறக்க சொல்றாளே, ஒரு பேர் திறக்கவே இல்லை. இங்கே இருக்குமோ என்னமோ இந்த அம்மா தான் சொல்றான்னு புரியல. அப்புறம் அவன் கண்ணை திறந்தெல்லாம் அடிச்சு சொல்றான்னா திறக்க மாட்டேங்க. நாம குகை தாண்டி வந்தாச்சுன்னா சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த அம்மா நின்றா, இதோ தெரியலையே விந்திய பர்வத்தம், இதோ உங்களுடைய தானே பிரசவனம் வல்லமே, இதோ தெரியல, இதோ சமுத்திரங்கள்லாம் இருக்கு. நீங்கள்லாம் சீத்தையை தேடிட்டு போக வேண்டிய பாதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இருந்த இடம் இப்படி போய்க்கலாம். நான் வரேன்னா இந்த அம்மா குகைக்குள்ளே வந்துட்டாள்.
எல்லாரும் பார்த்தார். விஞ்சஸ்திரே பாதே சம்பிரபுஷ்பித பாதபே அப்படி அடிக்கிட்டே வந்தா குகைக்குள்ள மாசக்கணக்காக வாழ்க்கை நாள் போயிடுச்சு. எல்லாம் மாவெல்லாம் புஷ்பிச்சு வடு விட ஆரம்பிச்சு கொடுத்து அவன் மறக்கா ஒன்று ரூபாங்கிறான், வாங்க ஆரம்பிச்சுட்டான். வசந்தத்து வந்துட்டு அவன் கொடுத்த நாள் தாண்டி போச்சுன்னு எல்லாரும் புஷ்பஜாதியெல்லாம் புஷ்பிக்கிறது வசந்தத்து. இங்கே பாதே சந்திரபுஷ்பித பாதபே இங்கே தெளித்து அங்கதம் பார்த்தான். நமக்கு கொடுத்த டைம் தாண்டி கொடுத்து இன்னும் சீத்தையும் நாம பார்க்கல, இனிமே நான் இங்கே பார்க்க போகிறோம். நான் இங்கே உட்காந்து பிராணை விட்டு விடுறேன், நீங்கள்லாம் ஊருக்கு போங்கன்னு அங்கதான் உட்காந்து. மகா பொல்லாதவன் எங்கள் சித்தப்பா சுக்ரீவன் என்னையும் கொண்டுடுவோம், ராமனுக்காக பயந்துக்கிட்டு எனக்கு ஏதோ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கானே தவிர எங்கள் சித்தப்பா நிறுத்தியா பொல்லாதவன் என்னை கொண்டுடுவோம். நான் அங்கே வரல, நீங்கள் வேணா போயிருங்க, நான் இங்கேயே உட்காந்து பிராயோபேஷம்னா சத்தியாகிரம் பண்ணி பிராணம் விட்டு இங்கேயே சாப்பிட்றதில்ல விடுறதில்ல, இப்படியே உட்காந்து. இனிமேல் எங்கள் சீத்தையை பார்க்க போகிறோம், நான் காரியமும் ஆகலை, மாதமும் ரொம்ப ஆயிடுச்சு, கடு தாண்டி போயிடுச்சு, இனிமேல் போனால் தலையை வாங்கி போடுவோம், நான் வரலேன்னு உட்காந்து. மகாராஜா உட்காரும்போது எல்லாமும் கொஞ்சம் கண்ணீர் விட்டுது. அப்போ காரன்னு ஒரு மந்திரி வெட்டிக்காரன் ஒரு யுக்தி சொன்னாங்க. மகாராஜா என்ன ஏராள கூட்டம் வாழ்ற சரி, நாம உயிரையே விட வேண்டாம், எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு தோன்றது. நான் என்ன இப்ப நாம இந்த அம்மா இருக்க முடியாத சுயம் பிரபை இருக்க முடியாத குகையில போய் இருந்தோமே, அங்க போய் இருந்துட்டாக்கே நமக்கு கவலையே இல்லை, அங்கேயே எத்தனை வருஷமானாலும் நமக்கு சௌக்கியமா இருந்துடலாம். நம்ம சுக்ரீவனும் நம்ம கொல்ல முடியாது, ராமலட்சுமணன் நம்ம கொல்ல முடியாது, அங்கே போய் இருந்தோம் நாம் எதுக்கு அனாவசியமாக பிராணனை விடணும்னா எல்லா பேரும் மேலும் ஓட்டு போட்டு அதுக்கு எல்லாரும் போயிடலாம்னு சொன்னாங்க. அப்போ கட்டாயம் அங்கே போய் எல்லாரும் இருந்துருந்தோம்னு தீர்மானிச்சுட்டான். ஆஞ்சநேயர் ஒத்த நீங்களா அவர் தான் ஓட்டு போடல இல்லை. அங்கதனும் சந்தோஷப்பட்டான். அப்போ அங்கே போய் எல்லாருமா இருந்துருவோமே, நம்ம உடம்பை காப்பாற்றியுமே, எந்த அனாவசியமாக உயிர் விடுவானு. இந்த சுக்ரீவன் வர முடியாது, ராமர் வர முடியாது. ஆஞ்சநேயர் பார்த்தார், மகாவேதாய் மந்திரியில் அவரை போல மந்திரி பேதோபாயம் பண்ணாராம். இப்படி ஒரு ரெஜிமெண்ட் இந்த குகையிலே சுக்ரீவனுக்கு விரோதியா பாரமானா இன்னைக்கு இன்னொரு 15 வருஷத்துக்கெல்லாம் சுக்ரீவன் ராஜ்யத்தை ஒரே அடியா அடிச்சு இது ஜெயிச்சு விடும். இதை இன்னைக்கு கலைச்சாத்தான் உண்டு, கலைச்சு விட்டார். என்ன பண்ணாரு, கலைக்கிறதுக்காக ரூபா கொடுக்க முடியுமா, ஓட்டு கொடுக்குற மாதிரி என்ன எல்லாருக்கும் ஒரு விஞ்ஞாபனம், ஒரு ஒரு 10 வார்த்தை பேசினார் ஹனுமன். நானும் உங்களை சேர்ந்தவன் தான், உங்களோட சீத்தையை பரப்புறதுக்கு நானும் வந்தேன். நீங்க எல்லாரும் இப்ப இன்னும் நாம் சீத்தையை பார்க்கல, மகாராஜா கொடுத்த கடு தாண்டி போயிடுது, இப்ப நாம் திரும்பி போவோமே, ஆனால் அவர் தலை வாங்கி விடுவார் நீங்க சொல்றேன். எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம காப்பாற்றிக்கணும்னு ஒரு பேச்சு பேசுறேன். காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு வழி இந்த குகையில போய் இருந்துள்ளாம்னு சொல்றேன். நாம் இவ்வளவு பேரும் இந்த குகையில போய் இருந்தா பழைக்க முடியுமா என்பதை தான் இப்ப யோசிக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன். என்ன நாம இந்த நிலைமையோட போய் ராமலட்சுமணர்கிட்ட அலைஞ்சோம் தெரிஞ்சோம் முடியலன்னு கெஞ்சினாலாவது காப்பாற்றி விடுவான். அவளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு கல்ல ஆப்படாத அந்த இடத்துல இருந்து அங்க நிறைய தேன் இருக்கு, பழங்கள்லாம் இருக்கு, ஃபுட்பால் ஆடுறதுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு கிரவுண்ட் இருக்குன்னு அங்க போனா ராமபானமும் லட்சுமண பானமும் என்ன பண்ணும்னா, இத்தனை நாளாச்சே இந்த பசங்க இன்னும் வரலையே, நமக்கு ஒத்த நாள் வந்து பதிலும் சொல்லலே, ஆகையினாலே இந்த பசங்க கட்டெண்ணத்தோட எந்த இடத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கானோ, ஏ பானமே இவ்வளவு பேரையும் போய் எங்க சம்ஹாரம் பண்ணுன்னு ஒரு பானம் விடுவர். ராமர் கோபத்தோட லட்சுமணர் அந்த பானம் இந்த குகையில இந்த மாதிரி 1000 குகையில உள்ள வரும், நம்ம எல்லாரையும் தரமட்டமா தேய்ச்சி விடும். இதை சொல்லிவிட்டு அங்கதானே கூப்பிட்டார், நீங்க யுவராஜா நான் உங்களுக்கு தனிச்சு சொல்லலாம்னு சொல்றேன், கௌரவம் போயிடும். உங்களை இந்த பானம் கொள்றதோடு இல்லை, நீங்க இவ்வளவு பேசுங்களோட நீங்களும் போய் அந்த குகையில போய் உட்காந்துட்டா இப்ப எல்லாரும் உங்களை ராஜான்னு வெட்டி இருந்து கொஞ்சம் தாகமா இருக்குன்னா ஒருத்தன் தீர்த்தம் கொண்டு வரான், கையை வெட்டி இருக்கிறான், இதெல்லாம் இருக்கு. நீங்க அந்த குகையில போய் உட்காந்ததுக்கு அப்புறம் யாரையாவது கூப்பிட்டு கொஞ்சம் தீர்த்தம் உண்டாயினா, ஏன் இந்த ஊருக்கு சாப்பிட முடியாம, அதான் என்னது எனக்காக உயிருக்கு பயந்துட்டு நீ தானே இங்க வந்தேன்னு போனேன். அதனால உங்களுக்கு பெருமையும் போயிடும், ஜீவனும் போயிடும். அதனால அங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுல நமக்கு உயிரையும் காப்பாற்றிக்க முடியாது, கௌரவத்தையும் காப்பாற்றிக்க முடியாது. அந்த காரியம் நன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆஞ்சநேயர் சொல்றத நான் ரொம்ப ஆமோதிக்கிறேன். நான் எல்லாருமே ஆமோதிக்கிறோம், நான் கிளம்பிட்டோம். மகாதீர புருஷா மறுபடியும் தேடுவோமே, நான் கொஞ்சம் தூரம் தேடினா எங்கடா தேடுறது, மறுபடியும் பிராயோபவேசம் பண்ணுவோம். விஞ்சதுகிரே எப்பாது சம்பிரபுஷ்பித பாதப உபவிஷ்ய மனாத்மானா சீதாமாபேதிரே ததா உபவிஷ்டாஸ்து ஹரயகா
यस्मिन् प्रायं गिरिस्थले हरयो गृध्रराजस्ततं वेदं भ्राता जटायुगश्रीमान् ஜட்டாயுடைய சமயம் சம்பாத்தின்னு ஒரு பெரிய கழுகு இவா எல்லாரும் பிராயோபவேசம் பண்ணிக்கிறதுன்னு உட்காந்துட்டா. அதாவது எழுந்துட்டு போய் சாப்பிட்றது இல்லையே, அப்படியே உயிரை விட்டு வருது. அந்த இடத்துல இவாளுக்கு நேரம் ஒரு குகை ஒசர்றக்க ஒரு 4 மட்டத்துக்கு மேலே அந்த குகை ஓரமாக ஒரு கழுகு உட்காந்து அது எல்லாரும் 10 பேர் உட்காண்டா பேச ஆரம்பிப்பேன்னா கச்சமத்தான்னு ஒரு சத்தம் கேட்கறதே அப்படி எட்டி பார்த்தார். நாம் எல்லாரும் பிராயோபவேசம் பண்ணி உயிரை விட்டு விடுவோம்னு ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தது இந்த சம்பாத்திங்கிற கழுகு ஜட்டாயுக்கு தமையும் அது பார்த்து அதுக்கு சந்தோஷம், ரொம்ப பசி அதுக்கு, ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டு ஒரு 1/2 மணிக்கெல்லாம் என்ன இருக்குன்னு சமைக்கிட்ட போய் எட்டிமா பார்த்தேன். சில பேர் சாப்பிட்டு தூங்குறவங்க கூட தலைமாட்டில் ஒரு 5 டிஃபனாக ஏதாவது வச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஒரு தடவை எழுந்திருந்து அதை சாப்பிட்டு ஒரு பூஜா தீர்த்தத்தையும் சாப்பிட்டு மறுபடியும் போட்டுப்பான். சில பேருக்கு அப்படி பசி. இது கழுகுகளுக்கு எல்லையில்லாத பசியா. அது பின்னாடியே சொல்ல போகிறது பயம் தீக்ஷ்ண சுதாவை, எங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது. இந்த கழுகு இவ்வளவு பேரையும் பார்த்து விதிக்கில நரம் லோகே விதானே நானு வர்த்ததே. தெய்வம்னா காப்பாத்துறதுக்கு ஒண்ணு இருக்குன்னு என்னமோ அவன் நினைச்சுக்கிறான், தன்னைத்தான் ஏதோ காப்பாத்திக்கிறதாக. விதிக்கிற நரம் லோகே விதானே நானு வர்த்ததே. நான் கையாளாகாத கிழவனான எனக்கு நான் இருக்கிற இடம் தேடி வருஷக்கணக்காக சாப்பிடலாம்னா இங்க குரங்க கொண்டு விட்டுருக்கு பாத்தியான்னு அரவன். இவனெல்லாம் பிராயோபேஷம் பண்ணி சாய நானும் சிரமம் இல்லாத ஒருத்தரா தின்னுட்டே இருக்கலாம். இது தெய்வம் நமக்கு பண்ணின அனுகூல காரியம். இது நிமிந்து பார்த்தா அங்கதான் நாம உயிரை விடுறதுக்கு முன்னாடி நம்ம திங்கிறதுக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சுறான். உடனே அவன் புலம்பினா உயிரத்தான் விடுவோம். ஜட்டாயு விடலையா, ராமகாரியத்துக்காக ஜட்டாயு பிராணனை விடலையா, நாம விடுவோம். அயோத்தி எங்க இருக்கு, தேவத சக்கரவர்த்தி எங்க இருந்தார், ராமலட்சுமணன் எங்க வந்தார், இவர் ராவணன் எங்க வந்தான், ராவணன் சீத்தையை தூக்க அதை போய் மறிச்சு ஜட்டாயு மறிச்சு பிராணனை விட ஜட்டாயு நல்ல கத்தியா இருந்தார். இப்போ சுக்ரீவன் நம்ம எல்லாம் அனுப்பிச்சிருக்கான், ராமகாரியத்துக்காக நாமும் பிராணனை விட. ஜட்டாயு பிராணனை விட்டார், ராவணன் கொண்டாங்கிற சப்தத்தை இவ பேசிக்கிற போது அது ஒரு காரியம். நீங்கள்லாம் ஆரையா ராமபக்தாளா, என் தம்பியினுடைய வார்த்தையை বহু நாளாச்சு எனக்கு இப்போ தானே காதில் விடுறது. நிச்சயங்கிரி துர்காத்து பவத்திகி அவதாரித்து. நீங்களெல்லாம் ரொம்ப தயவு பண்ணுங்க, ரொம்ப நாளாச்சு, বহু காலமான பிறகு என் தம்பியினுடைய வார்த்தை எனக்கு இப்போ காதில் விடுறது. நான் கையாளாகாதவங்க 2 பக்கமும் சரவு கிடையாது. நீங்கள் யாராவது தயவு பண்ணி என்னை உங்கள் கூட்டத்தில் ஒன்றும் நடுப்புற வச்சுங்க. என் தம்பி ஜட்டாயு பேரை சொன்னீங்களே, உங்களோட வர நாளைக்கு பேசணும்னு தோன்றது. உங்களை நான் சாப்பிட்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டேன், தயவு பண்ணுவோம், என்னை முதல்ல கீழே இறக்கி வச்சுருவோம். என்னடா ஜட்டாயுக்கு சமையல்னு சொல்றதுயா, இதை அழைச்சின்னு வாங்குறது. என்னமோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணட்டும், நடக்கிறதான் பார்ப்போமேன்னா அங்கதான் மீறும் ஒரு காய்ச்சல் பாஞ்சா அப்படியே கையில் தூக்கிண்டா. அந்த கையில் அப்படியே பாண்டாங்க இந்த பக்கம் சாட்சிங்க கொண்டு எல்லாரையும் ஒரு தரம் பார்த்தா. நீங்கள்லாம் ஆறு அதெல்லாம் ராமபக்தா இந்த மாதிரி காரியமாக பிறகு சுக்ரீவன் அனுப்பிச்சா நாளாயிடுத்து. இப்போ என்ன சொன்னேன் செத்த முன்னாடி ராவணனாலே அபகரிக்கட்டி சீத்தையை தேடின்னு வந்தோம், எங்களுக்கு பிராணம் போகிறது. இது மாதிரி ஜட்டாயு அவனை போட மறிச்சு சீத்தையை காப்பாற்றணும். அவளும் மூச்சா கீழே வந்தா. இதெல்லாம் என் தம்பி ஜட்டாயு இறந்து கூட்டானா. நான் அருணனுடைய பிள்ளைகள் நாங்கள் 2 பேரும், அண்ணன் தம்பி நாங்கள் 2 பேர். நான் மூத்தவன் சம்பாத்தின்னு பேர், என் தம்பி எனக்கு அடுத்த பையன் ஜட்டாயு. உள்ள மாதிரி அவன் வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பாருங்க, சிவனேன் சாவுட்டு தண்ணியோடு இருக்கப்படாதானா. இந்த விருத்ராசுரமான வதம் ஆச்சு, விருத்ராசுர சம்ஹாரமான சந்தர்ப்பம். எங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு உற்சாகம் கிளம்பிட்டு, யார் வசர பறக்கிறான் பார்க்கலாமான்னு. சரிடான்னு நான் ஒன்று போட்டா பட்டி போட்டுக்கிண்டு ஆகாசத்தில் பறக்கிறதுன்னு கிளம்பினோம். பறந்தா பாருங்கோ, சூரிய மண்டலம் கிட்டத்தட்ட போயிட்டோம். அங்கேருந்து பூமியை பார்த்தா இப்போது தெரியுது. சூரிய மண்டலத்துக்கிட்டக்க போயிட்டான் என் தம்பி. ஆஹா, நம்ம தம்பி இதுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டானே, சூரியனுடைய கிரணம் அவனை பொசிக்கி விடுமோன்னு நான் பயந்துக்கிண்டு அவனுக்கு கொஞ்சம் நிழலை கொடுப்போம்னு 4 கஜம் அவனுக்கு மேலே போய் என் சரக விரிச்சு அவனுக்கு நிழலை கொடுக்கறதா ஒசர போய் இப்படி சரக விரிச்சேன் பாருங்க. அவ்வளோதான், எனக்கு பிரஜை இல்லை. சூரிய கிரணம் என்ன பொசிக்கி என்னையவனையும் பொசிக்கி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றதுல இருந்து அவன் பஞ்சவட்டியில் போய் அவன் விழுந்திருக்கான்.
நான் இந்த விந்தியமலையில விழுந்தேன். விழுந்தவனுக்கு 6 நாள் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, என்னமோ தலையில வைத்து உயிர் இருக்கணும் இருந்தது, பொழைச்சேன். 6 நாள் கழிச்சு முடிச்சுக்கிட்டேன். அப்படியே பார்த்தேன், இது நான் அடிக்கடி பழகின இடமா விந்திய பர்வதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே நிஷாகரர்னு ஒரு மகரிஷி, நானும் என் தம்பியும் அடிக்கடி அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிண்டு அவர் சௌக்கியமா இருக்கேடாப்பா போயிட்டு வாங்குவோன்னு சொல்லுவார். அவர் ஆசிரமம் இங்கே இருக்கணும்னு ஒரு நிகா வச்சுக்கிட்டு இந்த உடம்பு நடக்க முடியல, சரகெல்லாம் வெந்து போச்சு உடம்பெல்லாம். இதோட என்னமோ ஊந்துக்கிண்டு அந்த நிஷாகரர் மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வந்தேன். கண்ணீர் தாரையா பெருகிண்டு அவர் போய் நமஸ்காரம் பண்ணி ஒரு காலடியில் விழுந்து அவர் ஜபத்தை விட்டு முழிச்சு பார்த்தார். என்னடா என்ன உடம்புடா உனக்கு, உன் தம்பியை நீயும் அடிக்கடி வருவேளே, திடீர்னு என்ன உடம்பு என்ன காரியம் நடந்ததுன்னு கேட்டார். நாங்க பண்ணின காரியத்தை சொன்னேன். சரி இப்படி இரு, இங்கே இரு, ராமபக்தா எல்லாரும் வருவா, ராமபக்தாளுக்கெல்லாம் நீ வாக்குனாலே ஒத்தாசி சொல்லு, சீத்தை இருக்க முடியாத இடத்த சொல்லு. சொன்னதுக்கு பிறகு உனக்கு பட்சங்களை தான் சரகுகள்லாம் முளைக்கும், உடம்பு இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும், பழைய பலம் உனக்கு வரும். அது பரியந்தம் இங்கேயே இருந்துருன்னு எனக்கு சொன்னார். எத்தனை வருஷம் இப்படி நான் இருக்கிறது, கையில் சில்லறையும் இல்லை, நான் என்ன பண்ணேன். 8000 வருஷம் இருந்தார். விசாகர மகர்ஷி சொல்லி 8000 வருஷம் ஆச்சு. என் பிள்ளை சுபார்ஸ்வன் ஒரு பையன், அல்லவேளை அப்பாவை காணவேன்னு அவன் என்னை தேடி கண்டுபிடிச்சான். அந்த பையன் என்ன பிடிச்ச நல்ல காலம் அப்பான்னா. அந்த சுபார்ஸ்வன்கிறவன் எனக்கு நித்தியம் ஆகாரம் கொண்டு கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் கழும்போ காலமே புறப்பட்டு போன பையன் சாயடிச்சு 6:30 மணிக்கு வந்தான். எனக்கு பசி துடிச்சு போச்சு. அப்ப சொல்றாரு, வயம் தீக்ஷ்ணக்ஷுதாவயம் ஆத்ய குலிங்க பந்தானாம்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிவிட்டு, எங்களுக்கெல்லாம் எல்லை தீக்ஷ்ணகாமாகி கந்தர்வாள்லாம் அப்படி, பாம்புக்கெல்லாம் எல்லை இல்லாத கோபம், கழுகான எங்களுக்கு எல்லை இல்லாத பசி, என்ன சாப்பிடணும் பசி. 6:30 மணிக்கு என் புள்ள வந்தான். அட பெயரே எல்லாம் இப்படி பண்ணினேன்னு கோச்சினே இல்லைன்னா, ராவணன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறான், அந்த பயலை போய் மறிச்சேன். ஏதோ ஒரு ஸ்திரியை தூக்கிட்டு போறியே, நீ ஆம்பளையா என்னோட சண்டைக்கு நின்றான்னு, ஐயா கெஞ்சினேன் வழியை விட்டுடுங்கண்ணா, இன்னும் தொலைஞ்சு வருதுன்னு விட்டுவிட்டேன். அதுவே எனக்கு நாழி ஆயிடுச்சுன்னா, என் பையன் சொல்றது போல நானும் சீதையை ராவணம் தூக்கின்னு போனதை பார்த்தேன். நான் கூட பயலை கோச்சிக்கினேன். அட பயலை, அந்த பயலை ஒரு அரைஞ்சு அந்த பொண்ணை ஆற்றுல உண்ட விடாம நீ எனக்கு ஆகாரமும் கொண்டுறாமே இங்கே கொட்டாப்படி மாதிரி வந்து நிற்கிறியேன்னு கோவிச்சுக்கிட்டேன். என்னமோன்னா இன்னொரு தடவை அவன் கண்ணில் பட்டான்னா தொலைச்சி விடுறேன்னா, இன்னொரு தடவை அந்த கஷ்டம் வேணுமா அவளுக்குன்னு நான் கோவிச்சுக்கிட்டேன். நீங்கள்லாம் ராமகாரியம் ஆந்திருக்கேன்னு தெரியுது. எனக்கு இப்பதான் திவ்ய ஞான சட்டு சுண்டு இதோத்வீபே சமுத்திரஸ்ய. என்னை ஒரு காரியம் பண்ணுவோம், நீங்கள் இறந்து என் தம்பி இறந்து போட்டான்னு சொல்றேன். என்னை தூக்கி அப்படியே ஜலக்கரையில் கொண்டு விடுங்க, சமுத்திரக்கரை ஓரமா ஒரு ஸ்நானம் பண்றேன். என் தம்பி இறந்து போனவனுக்கு ஒரு தர்ப்பணம் பண்றேன். இந்த நியாயம் பாருங்க. பகு பேர் அது என்னத்துக்கு கேட்டு இருக்கோம். இப்போ நான் அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். அப்படியே கொண்டு போய் அவனை ஜலக்கரையில் ஒரு முழுக்கு முழிக்கணும். அங்கதான் இதோத்வீபே சமுத்திரஸ்ய சம்பூர்ணே சதயோஜனே தஸ்மின் லங்காபுரி ரம்யா நிர்மிதா விஸ்வகர்மணா தஸ்யாம் வசதி வைதேஹி ஹீனா கௌசல்யவாசினி இஹ ஸ்லோகம் பிரபஷ்யாமி ராவணம் ஜானகிம் ததா அஸ்மாகமபி சௌபர்ணம் திவ்யம் சக்ஷுர்பலம் தன. எனக்கு இங்கேருந்து தெரியுது ராவணன் லங்கையில இருக்கான், சீதாதேவி அங்க இருக்கா. நீங்கெல்லாம் போய் காரிய சித்தியோட திரும்பி வருவேள். நிஷாகர மகர்ஷி எனக்கு சொன்னார், ராம பக்தாளுக்கெல்லாம் வாக்குனாலே நீ ஒத்தாசை பண்ணுவியானா உனக்கு மறுபடியும் சரகு விடலாம்னு நினைக்குன்னு சொன்னார். எனக்கு இதோ பாருங்க, உத்மே தது ததா பக்ஷு சமக்ஷம் வனச்சாரினாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவருக்கு சரகுகள் முளைச்சுதான். இது எல்லாரும் பார்த்து அடிக்கடியே முளைக்கிறதா. இது ஆச்சரிய கழுகு கழமா இருந்த கழகி நல்ல திருடமா போடுத்துறான், நல்ல தெம்பு உண்டான கழுகா போய் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டால் ராம கைங்கரியத்துக்கு பலன் இருக்குன்னு.
அப்ப நிச்சயமா நாம போய் சீதையை பார்க்க போறோம்டான்னா, நீங்க என்னுடைய அனுபவத்தில இருந்து ராமகாரியத்தில் இறங்கினா உங்களுக்கு க்ஷேமம்னு புரிஞ்சுக்கிட்டேடான்னாரு. இதுக்கு வேற அத்தாட்சி வேணுமான்னு எல்லாரும். அப்ப சீக்கிரம் உட்காராதேங்கோ, தேடுங்கோ, எப்படியாவது லங்கைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோ, எனக்கும் செலவில்லாம் முளைச்சு கொடுத்தோம், ஏதோ தெம்பா இருக்கா போல் இருக்கு, அதனால பறக்கிற சக்தி இருக்காங்க, பறந்து பார்க்கிறேன்னாரு. பறந்து போயே விட்டாரு. சம்பாதி பறந்து அண்ணன் போனாரோ இல்லையோ, எல்லாரும் புறப்பட்டு சமுத்திரக்கரை ஓரமா வந்தா, பெரிய சாகரத்தை பார்த்தா, பார்த்துக்கிட்டேப்பா இந்த சமுத்திரம் தாண்டணுமேன்னா, ஆமா தாண்டித்தான் ஆகணும்னா என்ன பண்றதுன்னா, ஏதாவது பண்ணித்தான் ஆகணும்னா எல்லாரும் உட்காந்துட்டான். அங்கதான் வருத்தப்பட்டான். யாருன்னு சமுத்திரம் தாண்டி சீதா விற்த்தாந்தத்தை நமக்கு திரும்பி வந்து சொல்ல போறார். நாம் சௌக்கியமா திரும்பி ஊர்ல போய் நம்ம குழந்தை குட்டிகளை பார்க்க வரோம். இதோனு விற்த்தாப்பசியமா நாம் காரிய சித்தியோட கூட ராமலட்சுமண போய் பார்த்து நல்ல செய்தி சொல்ல முடியாத ஒரு வசதியை நமக்கு யாரு பண்ண போற. கஷ்ட பிரசாதாத்தி எவருடைய அனுகிரகத்தினாலே நாம் வீடு திரும்பி குழந்தை குட்டிகள் வீடு வாசல் போய் பார்க்க போறோம். சததா துயிகன சீக்கிரம் புண்ணியம் அபய தட்சிணாம். யாராவது எழுந்திருந்து சமுத்திரம் நான்றவாள் ஒரு உத்தாசம் பண்ணா தேவையில்லைன்னு அங்கதான் யுவராஜா மீட்டிங்ல கத்த எல்லாரும் உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்துருக்கப்படாது. கஜன் கவாட்சன் கவையன் சரபன் கந்தமாதனன் வீதன் மைந்தன் சரபன் ஜாம்பவான் இப்படி பெரியவாழ்லாரும் உட்காந்துருக்க மகாவீராள் வாழ்லாரு. இப்படி உட்காந்துருக்கப்படாது. ஆறாருக்கு எவ்வளவு தூரம் சக்தி இந்த மீட்டிங்ல சொன்னாலாவது தேவையில்லைன்னா. கஜன் முதல்ல உட்காந்துருந்தான். 100 யோஜனை சமுத்திரம் இப்ப தாண்டணும் லங்கைக்கு போறதுக்கு. ஆமா, அப்ப நீங்க போயிட்டு வாங்களேன்னா என்னால 10 யோஜனை தாண்ட முடியும், அதுக்கு மேல முடியாது. அடுத்தா போல சரபன்னா 20 யோஜனை தாண்டுவேன், ரிஷபன் மொத்தம் 30 யோஜனை தாண்டுவேன்னா, எத்தனை தாண்டினா என்ன 100 யோஜனை தாண்ட முடியல. மொத்தம் 40ன்னா அப்புறம் 50ன்னா 60 70 80 வரையும் எல்லாரும் சொல்லியாச்சு. அப்புறம் ஒருத்தர் ஏந்திருக்கிறத அப்படின்னு பயம். என்ன முதல் இதுக்கு குறைச்சி நான் இனிமே சொல்ல முடியாது. 85ன்னு சொன்னா ஒரு சமயம் கிளம்பியன்னு ஒரு சமயம் சொல்ல போறாருன்னு உட்காந்துட்டாங்க. ஜாம்பவான் ஏந்திருந்தார். நீங்க தான் ஜாம்பவான் ஏந்திருந்தார். என்னால 90 யோஜனை தான் போக முடியும். நீ சொன்னார் பேசாம உட்காரப்படாதா, எனக்கு அதுக்கு மேல முடியாது. இப்போ நான் அந்த நாளா இருந்தா ஒரு தூரம் போவேன். திரிவிக்ரமாவதாரம் எடுத்த காலத்தில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி 21 தடவை பிரவேசம் பண்ணியிருக்கேன், 21 தடவை அவரை பிரவேசம் பண்ணிருக்கேன். அப்படி சரீரத்தில் அப்ப பலம் இருந்தது. அப்ப இந்த காசையெல்லாம் கிடையாது, நீ இருக்காரு. என்னால இப்ப ஒண்ணும் முடியாது. 90 யோஜனை போவேன். அதுக்கு மேல ஒருத்தரும் ஏந்திருக்கல. யுவராஜா அங்கதான் ஏந்திருந்தார். அங்கத போல உடுனிஜாய, அங்கத போல உடுனிஜாய, அங்கத போல உடுனிஜாய, நீதலி தீசதே கலே தீசதி தீசத கலே பரிவாட்டே மஜம் பரத தீசத கலே நீதலி தீசத கலே பரிவாட்டே மஜம் பரதுனியேதா பரிவாட்டே மஜம் பரதுனியேதா பரமாஜேன தகாலே பரமாஜேன தகாலே அங்கத போலே அங்கத போலே உடுனிஜாய நீ ஜல நிதி சதக். நான் 100 யோஜனை தாண்டுவேன். ஆனால் பரத்து அங்க இருந்து திரும்பி வருவது என்னால முடியாது. பலமாஜனத்தக திரும்பறதுக்கு எனக்கு முடியாது. என்ன போறதுக்கு அவ்வளவு பலத்தையும் நான் உபயோகப்படுத்தி ஒரு மாதிரி தாண்டி விடுவேன். வரபோது சளைச்சு போகும்.
சில பேர் தைரியமா ஒரு காரியத்துக்காக இறங்கி விடுவான், அதுல இருந்து ஒசரை ஏறிடுவான், மறுபடியும் இறங்குற பிறகு நமக்கு தெம்பு இருக்கான்னு யோசிக்க மாட்டான். அங்க போயிருந்து ஐயோ ஐயோன்னு கத்துவான், அப்புறம் ஊரை கூட்டிக்கிட்டு அவன் உண்மையை சொல்லிவிட்டான், என்னால திரும்பி வர முடியாது. உடனே ஜாம்பவான் எழுந்திருந்தேன். ஒரு பெரிய யுவராஜா மகாராஜா தன் வீக்னஸை கும்பல்ல எந்திரிக்கு சொல்லிட்டான்னு அவருக்கு வருத்தம். அந்த போஷிச்சு கொண்டு போறார். நகி பிரேஷிதாதா நகி பிரேஷிதாதா பிரேட்சகா பிரவகதமா அயுத்தம் யோஜனாலாம் நீங்க எவ்வளவு யோஜனாலும் தாண்டுவேன். உங்கள்கிட்ட மாசம் 30ஆம் தேதி ஆகவும் 1 தேதி பிறக்கிறதுக்கு முன்னாடி சம்பளம் வாங்குற நாங்கள் உங்களை இங்க உட்காந்து வச்சுட்டு நாங்களாம் இங்க உட்காந்து உங்களை சமுத்திரம் தாண்டறதுக்கு நாங்களா விடுறது? உங்களுக்கு எத்தனையோ யோஜனை தாண்ட சக்தி உண்டு. இருந்தாலும் நாங்கள்லாம் உங்களை போச்சுட்டு இங்க உட்காந்து கூடாது. டிஃபன் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஆசாமி இருக்கான, அவனை சொல்றேன். அப்படியே பார்த்தாரா ஆஞ்சநேய சுவாமி உட்கார். பிரதீப்தம் பிளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தமாசிரித்ய ஏகாந்தமாசிரித்யா 4 பேரா சேர்ந்தா, நான் நிஜே சொன்னேன், 4 பேரா சேர்ந்தா எதை பேச முடியும்? நம்ம தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் கீழே வந்து விட்டானேன்னு ஆரம்பிப்பேன், அப்புறம் மழை பெய்யலேம்பல், அப்புறம் எலெக்ஷனை பற்றி ஏதாவது பேசுவோம். ஆரம்பிக்கிறது ஒன்றா இருக்கும், முடிக்கிறது ஒன்றா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்றும் சம்பந்தம் இருக்காது, தொடர்பாகவே ஒரு பேச்சாவே இருக்காது. ஏதோ வீணா போதும். இதுக்காக கும்பலில் சேர்ந்தா அவள் தான் ஏதோ பேசிட்டு இருக்கா, நாம் எட்டி இருப்போம்னு அவர் பரமவிவே கேட்டனால ஏகாந்தமாக உட்காந்து ராமச்சரணத்தையே தியானம் விட்டு உட்காந்துட்டார். ஏகாந்தமாசிரித்ய சுகோபவிஷ்டம் சஞ்சோதயாமாச ஹரிப்ரவீரோ ஹரிப்ரவீரம் ஹனுமந்தமேவ மாருதி நீது ಧೀರಚಲನ್ ನೀಯೋ ಮಾರುತಿ ನೇದು ಧೀರಚಲನ್ ನೀಯೋ ಮಾರುತಿ ನೇದು ಧೀರಚಲನ್ ನೀಯೋ ಭಾಗಸಲಿಯ ಮಾರೋ ಮಾರುತಿ ಧೀರಚಲನ್ ನೀಯೋ ಭಾಗಸಲಿಯ ತಮಗೋ ಆಂಜನೇಯ ಉತ್ತಿಷ್ಟ ಹರಿಶಾರ್ದೂಲ ರಂಗಜಸ್ವ மகாநவம். ஆஞ்சநேயரே ஏந்திரம், மகாவீர புருஷாயா தாங்கள். தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்த உத்தரட்சணம் சூரிய மண்டலத்தை பழம்னு நினைச்சு குடிக்க போன மகாவீரன் யா நீங்க. ಬಾಲವಯೋ ಬಾಲ ಪ್ರಭಾಕರ ಬಾಲವಯೋ ಬಾಲ ಪ್ರಭಾಕರ ಬಿಂಬಮೋಹನಿ ಗೋಪಾಂಬನಿ ಕಾಲ ಪರಾಕ್ರಮ ಶಾಲೆ ಭೋಗಾಲ ಕಾಲ ಪರಾಕ್ರಮ ಭೋಗಾಲ ಮಾರುತಿ ಭಾಗದಲ್ಲಿ ರಾಮ ஆஞ்சநேயர் பிறந்த அவருடைய உற்பத்தி எல்லாம் சொன்னார். அஞ்சனாதேவியுடைய கர்ப்பத்தில் வாயு பகவானுக்கு பிறந்தே நீ அப்படி பிறந்த உத்தரட்சணம் சூரிய மண்டலத்தை பழம் நீ பிடிக்க ஓடினே. சூரியன் உன்னை கண்டு மிரண்டு ஓடினான். இந்திரன் அதுக்காக ஓடி வந்தா, இந்திரனோட சண்டை போட போனேன். இந்திரன் வையாயிட்டால அடிச்சான். நீ அப்படியே பர்வத சிகரத்தில் ஒரு பக்கம் வந்து விழுந்தே. 2 பக்கமும் ரசிக்க போனதுனால உனக்கு ஹனுமான்னு பேரு.
இதை கண்டு உங்க அப்பா வாயு பகவான் ஹனுமார் கீழே விழுந்து குழந்தையா பிறந்த உடனே இந்திரன் வஜ்ராயுத்தால அடிச்சான். குழந்தை கீழே விழும், வாயு பகவான் கோவிச்சுட்டு திருலோகத்திலேயே மூச்சே உத்தருக்கும் காத்து விட முடியாது, எல்லாத்தையும் சம்பாதிச்சார். அப்ப சர்வ தேவர்களும் மகர்ஷிகளும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆஞ்சநேயா அவனுக்கு வரம் கொடுத்தார்.